Mr. Sasikumar B, BE, MDiv, founder of Zyprotech and Zypro AI. Sir, we warmly welcome you and thank you for accepting our invitation to enlighten with us. Now I would hand over the session to our resource person. என்ன டவுட்ஸ் லைட்டா ரைஸ் பண்ணுங்க நான் ஒரு செஷன் கொடுப்பேன் சரி நேம் சசிகுமார் சரி நான் என்ன நேம் கொடுத்துருக்கோம் Zypro AI Zyprotech அப்படி சொல்ற கம்பெனி இருக்கு அண்ட் QAQ அப்படி சொல்ற ஸ்மார்ட் பார்க் அதுக்கான ஒரு கம்பெனி அதோட கோ-ஃபவுண்டர் அண்ட் ஃபவுண்டன் ஐஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்ற அகாடமி இருக்கு ஸோ அதுவும் நாங்கள் ரன் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ் டிபிசி சம் அதர் கோச்சிங் சென்டர் அது ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டடாக பிஏ அண்ட் எம்பிஏ பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அது ரிலேட்டடாக வந்து சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் செமினார்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 1 lakh + ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து இருக்கிறாங்க சரிங்களா ஓகே ஸோ லைட்டாக வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்சிஏ இல்லைங்களா ஓகே ஸோ இப்போ ஃபர்தர் என்ன ஐடியா இருக்கீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டீச்சராக போகிற மாதிரியா ஏதாவது கம்பெனி சைடில் போகிற மாதிரியா எப்படி ஐடியா இருக்கீங்க உங்களுக்கு ஆம்பிஷன் இல்லை சம் ஐடியா இருக்கு இல்லைங்களா ஓகே நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களோட ஐடியா தெரிஞ்சுக்கலாங்களா கம்பெனி ஓகே மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணுற மாதிரியா ஓகே எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்போ நமக்கு ஒரு 20+ ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா நிறைய கேட்குறேன் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இவ்வளோ வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு 12 LP ஓகே 12 LP ஓகே நான் 10 years பேக் வந்து என்னோட 10 years வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி பிசிஎஸ்சி ஸோ அப்போ வந்து என்னோட மைண்ட் செட் அதுதான் 1 lakh சம்திங் வந்து வாங்கினோம்னா லைக் ஓகே எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பட் ரியாலிட்டிக்கு போகும்போது நான் எப்போ 1 lakh வாங்குறேனோ அப்போ வந்து தான் தெரியுது எனக்கு 1 lakh எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் லாஸ்ட்டாக ஒரு 4 years பேக் குவிட் பண்ணேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ குவிட் பண்ணிட்டு அப்புறம் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.67 lakhs per month சேலரி சரிங்களா சரி ஓகே லைட்டாக அந்த ஜேர்னி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனிஷியலாக என்னுடைய சேலரி வந்து 10,000 சரிங்களா 10,000 தான் ஜாயின் பண்ணேன் நான் வந்து படிச்சது ரொம்ப பெரிய காலேஜ் ஊழல் கிடையாது ரொம்ப சிம்பிளான இதுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க நமக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்குறது ஆள் சரிங்களா என்னுடைய ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே சம் சுச்சுவேஷன் கால் சென்டரில் போயிட்டு என்னோட காலேஜ் கிளாஸ்மேட் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு 20 something இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சம்திங்காக ஏன் பண்ணுறோம் சரிங்களா எவ்வளோ 10 years ஆயிடுச்சு சரிங்களா ஸோ நம்ம 10 years வந்து பார்த்தீங்கன்னா 1.67 லாஸ்ட்டாக ஒரு 4 years பேக் என்னுடைய சேலரி சரி அதுக்கப்புறம் குவிட் பண்ணேன் ஜாப் குவிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணோம் 1 yearல நான் ஏர்ன் பண்ணதை விட 1 monthல நெக்ஸ்ட் கம்பெனியில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியாச்சு சரி ஒரு பக்கம் இருக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெசசிட்டி அதிகமாக இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்குது கம்பெனிக்குள்ளே மட்டும் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண முடியாது நம்மளால சர்வே பண்ண முடியாது இப்போ பர் மந்த் 1 lakh வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டர் ஹோம்ல இருக்கும் எவ்வளோ ஆகும் நார்மலாக ஒரு 2 BHK ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாலும் குழந்தைங்க நீங்கள் ஒரு 2 BHK பார்த்தாரு இது ஒரு 2 BHK போதும் அட்லீஸ்ட் சரிங்களா 2 BHK ஒரு எவ்வளோ ரெண்ட் 15,000 ஓகே நெக்ஸ்ட் கார் வாங்குவோம் சரிங்களா ஏன்னா குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு ரைட்டில் கூட்டு போக முடியாது இல்லையா ஸோ கார் வேணும் ஸோ கார் வாங்கணும்னா இஎம்ஐ போடணும் ஒரு 10 lakhs கார் மினிமம் எடுத்தாலே எந்த கார் எடுத்தாலே வருது 10 lakhs சரி அது ஒரு இஎம்ஐ சரிங்களா அது ஒரு 15,000 போயிடும் சரிங்களா 30,000 அவுட் நெக்ஸ்ட் ஹோம் லோனா
70 lakhs அதுக்கு கீழே இல்ல ரொம்ப சிம்பிளா ஒரு 2 BHK கேட்பதுல ஒரு 60 lakhs சம்திங் வந்து சொல்றாங்க ஹோம் லோன் போட்டிங்க அப்படின்னா 20 years or 25 years இதுல ரொம்ப மோசமான லோன் என்ன கேட்டீங்கன்னா ஹோம் லோன் தான் சரிங்களா நான் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அவங்க கட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் 90% இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல 4-5 years வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பிரின்சிபலே இதாகும் சரி ஓகே அது வேற டாபிக் ஹோம் லோன் அது ஒரு 40-50,000 போயிடுமா சரி இப்போ ஒரு 10 மா 1 lakh 10 சோ இந்தியாவுல டாக்ஸ் பே பண்றவங்க யாரு அதிகமா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குரூப் இருக்காங்க சரிங்களா ஒன்னு எலைட் கிளாஸ் ரிச் பீப்பிள் இன்னொன்னு மிடில் கிளாஸ் பீப்பிள் இன்னொன்னு புவர் பீப்பிள் சரியா 3 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க சரியா சோ இதுல யார் அதிகமா கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்றாங்க ரிச் பீப்பிள் மிடில் கிளாஸ் தான் குட் சோ அமெரிக்கன்ஸ் ஒரு கிளாஸ்ல சொல்லிடுறேன் டொனால்ட் ட்ரம்ப் அவர் டாக்ஸ் பே பண்றது இல்ல சரிங்களா அமெரிக்காவோட பிரசிடென்ட் சோ ரிச் பீப்பிள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க சோ யார் ரிச்சோ எங்க அப்படி பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஒரு பீப்பிள் பே பண்றாங்களா கிடையாது சரிங்களா சோ அப்போ வந்து யார் இங்க அதிகமா டாக்ஸ் பே பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் சரிங்களா ஒரு பக்கம் வரக்கூடிய வருமானம் எங்க போகுது டாக்ஸ் போகுது சரிங்களா எனக்கு வந்து இப்போ ஸ்லாப் மாறிடுச்சு குவிட் பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% சம்திங் சரிங்களா some around the இது ஒரு 1.25 1.5 lakhs கிட்ட வந்து டாக்ஸ் வரை கட் பண்ணிருக்காங்க சரிங்களா சரி சோ ஒரு பக்கம் டாக்ஸா போகுது இன்னொரு பக்கம் இஎம்ஐ சரிங்களா அப்போ சேவிங் இல்ல லைஃப் என்ஜாய்மென்ட் மத்த ஏதாவது பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படினே சொல்லுவாங்க நீங்க ஊர்ல போய் மிடில் கிளாஸ் ட்ராப் நடிங்க சரிங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான் இருக்கும் வரது ஒரு பக்கம் கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இஎம்ஐ பேங்க்ஸ் அண்ட் லோன்ஸ் வந்து டாக்ஸ் வந்து கட் பண்றாங்க ரெக்கார்ட் ஆகுது ஓகே சரி சோ இது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா சோ this is the scenario சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாவே இப்படி தான் போகும்